முழு நாகரிகங்களையும் அடிபணியச் செய்ய பயன்படும் அளவுக்கு சக்திவாய்ந்த ஒரு கதையை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு கதை பல நூற்றாண்டுகளாக கடந்து கலாச்சாரங்களை அழிக்கவும் அடிமைத்தனத்தை நியாயப்படுத்தவும் சமூகங்களை பிளவுபடுத்தவும் மறுவடிவமைக்கப்பட்டது. இது கட்டுக்கதையின் தாக்கம் மட்டுமல்ல, இது கதையின் ஆயுதமாக்கல். அத்தகைய கதைகளில் ஒன்று பைபிளின் ஹாம் சாபம். இது ஐரோப்பிய காலனித்துவவாதிகளால் இந்தியா உட்பட கண்டங்களில் உள்ள கலாச்சாரங்களை ஆதிக்கம் செலுத்துவதற்கும் இழிவுபடுத்துவதற்கும் கையாளப்பட்டது. நோவா மற்றும் அவரது மகன்களைப் பற்றிய பைபிள் கதையாக ஆரம்பித்தது இன ஒடுக்குமுறையின் கருவியாக மாறியது. ஆப்பிரிக்காவில் அது அட்லாண்டிக் கடல் கடந்த அடிமை வர்த்தகத்தை நியாயப்படுத்தியது. இந்தியாவில் செழிப்பான நாகரிகத்தை சிறுமைப்படுத்தவும் கட்டுப்படுத்தவும் ஒரு கட்டமைப்பாக அது திரிக்கப்பட்டது. ஒரு பைபிள் புராணம் மத்திய கிழக்கிலிருந்து இந்தியாவிற்கு எப்படி பயணித்தது? இந்தியாவின் வளமான கலாச்சாரத்தை இந்த அடிமைத்தனத்தின் கதையுடன் இணைப்பது ஏன் காலனித்துவ சக்திகளுக்கு அவசியமாக இருந்தது? பைபிளின் படி நோவாவுக்கு 3 மகன்கள் இருந்தனர், ஹாம், ஷேம் மற்றும் ஜபேத். அவர்கள் பெரும் வெள்ளத்திற்கு பிறகு பூமியை மீண்டும் குடியேற்றினர். ஹாம் தனது தந்தையை அவமதித்ததாக கூறப்படுகிறது. இது ஒரு சாபத்திற்கு வழிவகுத்தது. இது அவரது சந்ததியினரை அடிமைத்தனத்திற்கு கண்டனம் செய்தது. கதையே சிறிய விவரங்களை அளிக்கும் அதே வேளையில் ஐரோப்பிய காலனித்துவவாதிகள் தங்கள் செயல்களை நியாயப்படுத்த அதை மிகைப்படுத்தி திரித்துவிட்டனர். 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் ஹாமின் சாபம் அடிமைத்தனத்திற்கான இறையியல் சாக்காக மாறியது. நீக்ரோக்கள் அல்லது ஆப்பிரிக்க இனத்துடன் தொடர்புடைய அடிமைத்தனம் 1843 போன்ற புத்தகங்கள் இந்த கட்டுக்கதையை நாடகமாக்கியது. ஆப்பிரிக்க மக்களை அடிமைப்படுத்துவதை தெய்வீக கட்டளையாக சித்தரித்தது. பிரிட்டிஷ் காலனித்துவவாதிகள் இந்தியாவுக்கு வந்தபோது அதே சூழ்ச்சி அணுகுமுறையை கொண்டு வந்தனர். பிரிட்டிஷ் நீதிபதியும் அறிஞருமான வில்லியம் ஜோன்ஸ் இந்திய வரலாற்றை விவிலிய கட்டமைப்பிற்குள் கட்டாயப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்தார். அவரை பொறுத்தவரை இந்தியா ஒரு சுதந்திர நாகரிகம் அல்ல, ஆனால் பைபிள் கதையின் ஒரு கிளை மட்டுமே. ஜோன்ஸ் சமஸ்கிருத நூல்கள் மற்றும் இந்து தொன்மங்களை விவிலிய கணக்குகளுடன் இணைக்க அவற்றை திரித்தார். ராமர் ஹாமின் பேரனான ராமாவுடன் ஒப்பிடப்பட்டார். ராமரின் மகனான குசா ஹாமின் மற்றொரு சந்ததியான குசா ஆனார். இந்திய பாரம்பரியத்தில் மனிதகுலத்தின் முன்னோடியாக கருதப்படும் மனு ஆதாமுடன் அடையாளம் காணப்பட்டார். விஷ்ணுவின் அவதாரங்கள் கூட விவிலிய உருவங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக நரசிம்மரை ஹாமின் வழித்தோன்றலான நிம்ரோத்துடன் சமன் செய்தார். யுகங்களின் பரந்த சகாப்தங்கள் அல்லது இந்து அண்டவியலின் சுழற்சி இயல்பு போன்ற விவிலிய காலவரிசைகளுக்கு முரணான இந்திய பாரம்பரியத்தின் கூறுகளை ஜோன்ஸ் நிராகரித்தார். பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய இந்து மும்மூர்த்திகள் போன்ற இந்தியாவின் ஆன்மீக கருத்துக்கள் கூட கிறிஸ்தவ திரித்துவத்தின் சிதைக்கப்பட்ட பதிப்பு என்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டன. ஆரிய திராவிட கோட்பாட்டை அறிமுகப்படுத்திய கால்டுவெல்லுடன் இந்திய சமுதாயத்தை பிளவுபடுத்தும் காலனித்துவ உத்தி தொடர்ந்தது. வட இந்தியர்கள் ஆரியர்கள் என்றும் தென்னிந்தியர்கள் திராவிடர்கள் என்றும் செயற்கையான இனப்பிளவை உருவாக்கினார். இந்த கதை பிரிட்டிஷ் நலன்களுக்கு ஏற்றது, ஏனெனில் பிளவுபட்ட மக்கள் ஆட்சி செய்வது எளிதாக இருந்தது. நவீன புலமைத்துவம் ஆரிய திராவிட கோட்பாட்டை துண்டித்தாலும் அதன் தாக்கம் காலனித்துவ கையாளுதலின் நீண்டகால விளைவுகளை விளக்கி கலாச்சார மற்றும் அரசியல் உரையாடலில் தொடர்கிறது. இந்த சிதைவுகளின் முதன்மையான நோக்கம் இந்தியாவின் நாகரிகத்தை சட்டத்திற்கு புறம்பாக மாறுவது மற்றும் பிரிட்டிஷ் ஆட்சியை நியாயப்படுத்துவதாகும். இந்திய கலாச்சாரத்தை ஹாமின் விவிலிய சாபத்துடன் இணைப்பதன் மூலம் ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் சாதனைகளை அசல் என்பதை விட வழித்தோன்றலாக சித்தரிக்க முயன்றனர். இந்தியாவின் பரந்த காலக்கெடு, ஆழமான தத்துவங்கள் மற்றும் ஆன்மீக கண்டுபிடிப்புகள் ஆகியவை பைபிள் கடந்த காலத்தின் நிழல்களாக மட்டுமே குறைக்கப்பட்டன. மித் ஆஃப் ஹாம் அதிகாரத்தின் நலன்களுக்காக வரலாற்றை எவ்வாறு சிதைக்க முடியும் என்பதற்கான கடுமையான நினைவூட்டலாக செயல்படுகிறது. பல நூற்றாண்டுகளாக அடிமைத்தனம், இனவெறி மற்றும் கலாச்சார ஆதிக்கத்தை நியாயப்படுத்த காலனித்துவ சக்திகள் கட்டுக்கதைகளை பயன்படுத்தின. இந்த கதையை இந்தியாவிற்கு விரிவுபடுத்துவது ஒரு பண்டைய நாகரிகத்தை கட்டுப்படுத்தவும் இழிவுபடுத்தவும் ஒரு பெரிய நிகழ்ச்சி நிரலின் ஒரு பகுதியாகும். இந்தியாவின் வரலாற்றை மீட்டெடுப்பதற்கு இந்த சிதைவுகளை அங்கீகரிப்பதும் அதன் பாரம்பரியத்தை குறைக்க முயன்ற காலனித்துவ கட்டமைப்பை நிராகரிப்பதும் தேவை. இந்தியாவின் கடந்த காலம் வேறொருவரின் கதையில் ஒரு அத்தியாயம் அல்ல, இது நெகிழ்ச்சி, மிக நிராந்த கலாச்சாரம் மற்றும் புதுமைக்கான சான்றாகும். இந்த திணிக்கப்பட்ட கட்டுக்கதைகளை அகற்றுவதன் மூலம் மட்டுமே உலகிற்கு இந்தியாவின் உண்மையான பங்களிப்பை நாம் பாராட்ட முடியும். இன்றும் சில தமிழ் கிறிஸ்தவர்களிடையே நோவா ஒரு மூதாதையராக கருதப்படுகிறார், மேலும் அவர் திராவிடநாதர் என்று அழைக்கப்படுகிறார். வரலாற்றின் மறைக்கப்பட்ட கதைகள் மற்றும் கலாச்சாரத்தின் அபூர்வமான நிகழ்வுகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.